சரி. அடுத்ததா அ நம்ம வந்து முக்கியமான ஒருத்தர வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவுல இருக்க அண்ணன் ராஜ் சத்தியன். அதாவது தமிழ்நாடு காவல்துறை வந்து ட்விட்டர் எக்ஸ் தளத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இந்த மாரி திருத்தணி விவகார வீடியோக்கள நீக்க சொல்லி, இத்தனை ஐடிக்கள வந்து நீக்க சொல்லி அனுப்பியிருக்கு. அப்படின்னு சொல்லி ஏவல் துறை இதெல்லாம் இல்ல அப்படின்னு அவரு ஒரு பெருசா அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து போட்டாரு. நேத்து நைட்டே அண்ணனுக்கு ட்வீட்ல சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் என்னோட ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணல நெறைய பேரு. அதனால உங்களுக்கும் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அதுல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோடு ரூல்ஸ் 2021 அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சிம்பிளா சொல்றேன். ஐடி ஆக்ட் 2000 இத கொண்டு வந்தது பாஜக. எதுக்காக அப்படின்னா, இந்தியாவுல இயங்கக்கூடிய சமூக வலைதளங்களுக்கு சில கட்டுப்பாடுகள போடுறாங்க. இனிமே நீங்க இயங்கணும் அப்படின்னா, நாங்க சொல்ற விதிமுறைகளுக்கு ஒத்து போய் தான் நீங்க இயங்கணும். அப்படி இல்லன்னா, நாங்க சில நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லுது. அந்த விதிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தேசிய பாதுகாப்பு பாதிக்கும் பதிவுகள் இவை எல்லாமே வேகமா நீக்க மற்றும் சமூக வலைதளங்களை கட்டுக்குள் வைக்க. இது கேட்கும்போது நல்லா இருக்கும். ஓ! தேசிய பாதுகாப்பு தானே அப்படின்னு. அதுல முக்கியமா இதுல யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா, Facebook, YouTube, X இந்த மாரி ஐடிக்கள்லாம் சொல்றாங்க. சரி, நாம வந்து இவங்க எதுக்காக இதில் என்னென்ன பாயிண்ட் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேக் நியூஸ், ஹேட் ஸ்பீச், வைலன்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இதுக்கெல்லாம் ஏதாவது இந்தியாவில் பரவுச்சுன்னா வயலன்ஸ் தூண்டுற மாதிரி ஃபேக் நியூஸு, ஹேட் ஸ்பீச்சு இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா, அப்போ நீக்கிறது சரிதானே, மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வரலாம் தானே நீங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் அது இல்லை ரூல். இங்கே மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலே அவனோட அக்கௌண்ட்டை பிளாக். இங்கே மத்திய அரசாங்கத்தை பற்றி எதிர்த்து பேசினாலே அவனுடைய அக்கௌண்ட்டை தூக்கு. அப்படி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்தில் விகடன் அக்கௌண்ட்டை கிஸ்க்கு அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் 2021 காலகட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்டுகளை பாஜக அரசாங்கம் ட்விட்டருக்கு நெருக்கடி கொடுத்து நீக்கியிருக்கு. 2020லலாம் பயங்கரமான நெருக்கடி பாஜகவுக்கும் ட்விட்டர் நிறுவனத்துக்கும். அதுக்கப்புறம் எலன் மஸ்க் வாங்கினாரு. இப்போ எலன் மஸ்க்கும் அவங்களுக்கும் பயங்கரமான நெருக்கடிகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு.